ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வெயிட் லாஸ் கவுனி அரிசி கஞ்சி. நம்ம ஏற்கனவே வெயிட் லாஸ் ட்ரிங்க் பார்த்தோம். இன்றைக்கி கவுனி அரிசியில் வெயிட் லாஸ் எப்படி பண்ணுறது, அந்த கஞ்சியை குடித்து நம்ம எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறதுன்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்பவே உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நம்ம டின்னரை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த கஞ்சியை கூட குடிச்சிட்டு வரும்பொழுது உடம்புல நல்ல மாற்றத்தை நம்ம கண்கூட பார்க்கலாம். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்றதை இன்றைக்கி வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். டீட்டெயில்ஸும் அதில் அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸையும் சேர்த்து சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த கவுனி அரிசிக்கு இந்த பொருட்கள் தான் நமக்கு தேவை. கொஞ்சமான பொருட்கள் தான், ஆனால் இதை செஞ்சு சாப்பிடும் பொழுது இதனுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தியாகவே இருக்கும். இதுக்கு மிளகு ஜீரகம் 10 கிராம் அளவில் நான் எடுத்திருக்கிறேன். இது செரிக்கிறதுக்கு தான், வேறு எதுக்கும் இல்லை. இந்த கஞ்சி சாப்பிடும் பொழுது செரிக்கணுன்றதுக்காக தான். நான் கிராம் அளவில் 10 கிராம் சொன்ன மாதிரி டேபிள் ஸ்பூனில் எடுத்திங்கன்னா ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் நல்லா குவிச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகம் எடுத்துக்கோங்க. 2 அளவுகளுமே நான் உங்களுக்கு இதில் நான் சொல்கிறேன். கிராம் அளவுகளும் சொல்கிறேன், கப் அளவுகளும் சொல்கிறேன். அடுத்து நம்ம இந்த 4 பொருட்கள் எடுத்துக்கணும். பார்லி, கொள்ளு, கவனி அரிசி, கருப்பு உளுந்து. இந்த 4 பொருட்களும் தான். இந்த 4 பொருட்களுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க, இல்லைனா வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் இதுக்கு போயிடலாம். இந்த 4 பொருட்களுமே செரிமானத்துக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணும். நம்ம உடம்புல டைஜஷன் பகுதியை நல்லாவே இது வச்சுக்கும். முக்கியமாக இந்த பார்லி கட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. அதாவது பித்தப்பை கல்லுக்கு அந்த பைல் ஜூஸை நமக்கு இதுவே சரி பண்ணி கொடுத்துரும். ஸோ அதனால் இந்த பார்லி கெட்ட நீரை உடம்புல இருந்து எடுக்கிறதுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணும். இது நமக்கு கொள்ளு கொழுத்தவனுக்கு கொள்ளுன்னு நீங்களே கேள்விப்பட்டிருக்கீங்க. கொள்ளும் ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு கெட்ட கொழுப்பை உடம்புல இருந்து வெளியேற்றுறதுக்கு கொள்ளும் அவ்வளோ நமக்கு ஹெல்ப் பண்ணும். கவுனி அரிசி நம்ம எல்லோருக்குமே இப்போ சமீப காலத்தில் கேள்விப்பட்டுட்டு வர ஒரு அரிசியை தான் இது. அந்த காலத்தில் ராஜாக்கள் பயன்படுத்தினாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு அதை மிகைப்படுத்தி அதை அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி அவங்க பயன்படுத்தி அதை மற்றவங்களுக்கு கிடைக்கவே கூடாதுன்ற அளவுக்கு அதை பயன்படுத்திட்டு வந்தாங்கன்னா, ஏன்னா அது அந்த அளவுக்கு அதில் மருத்துவ குணம் இருக்குன்றதுனால. இப்போ நம்ம இந்த பார்லி 100 கிராம் அளவுக்கு நம்ம எடுத்துருக்குறோம். கொள்ளும் அதே அளவு, ரெண்டுமே சம அளவு. 100 கிராம் பார்லி எடுத்திங்கன்னா 100 கிராம் கொள்ளு. அதாவது மெஷரிங் கப்பில் அரை கப்பு அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம நார்மலாக மெஷரிங் கப் வச்சுருப்போம் இல்லையா, அதில் அரை கப்பு அளவுக்கு கொள்ளு, அரை கப்பு அளவுக்கு பார்லி. ஒரு ஃபுல் கப்பு 250 ml கப்பு ஒன்று இருக்கும். அதில் நான் கவுனி அரிசி எடுத்திருக்கிறேன். அந்த கப்பில் கவுனி அரிசி எடுத்துக்கோங்க. அதாவது இது 100 எடுக்கும் பொழுது அது 1/4 கிலோ அளவுக்கு கவுனி அரிசியை நீங்கள் எடுத்துக்கலாம். கொள்ளும் அதே அளவு தான். ஸோ கொள்ளு உங்களுக்கு நான் ஹெல்த் பெனிஃபிட் சொல்லிட்டேன். இது எல்லாமே ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் நம்ம உடம்புல எந்த ஒரு செரிமான பிரச்சனையுமே இது சீர் பண்ணி கொடுத்துரும். அடுத்து கருப்பு உளுந்து 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கருப்பு உளுந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். எலும்புகள் வலுப்பெறத்துக்கு அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்றது. இந்த கஞ்சியோடு சேர்த்து நம்ம சாப்பிட்டுட்டு வரும்பொழுது நம்ம எலும்புகளுக்கு ரொம்பவே வலுவு கொடுக்கும். நம்மளுக்கு லேடிஸ்க்கு இந்த ப்ராப்ளம், மூட்டு வலி, கை கால் வலியும் இந்த உளுந்து கஞ்சி சாப்பிடும் பொழுது நல்லாவே பயன் கொடுக்கும். இப்போ இந்த கவுனி அரிசியை நான் இடித்த அரிசியாகவே வாங்கியிருக்கிறேன். நீங்கள் நல்ல பெரிய பெரிய அரிசியாக இருந்தாலும் அந்த மாதிரியே வாங்கிக்கோங்க. கஞ்சிக்குன்னு இப்போ இடித்தே சில இடங்களில் விற்கிறாங்க. நான் அப்படி தான் வாங்கியிருக்கேன். 1/4 கிலோ அளவு கவுனி அரிசி. ஓகேங்களா? அதாவது ஒரு ஃபுல் கப்பு குவிச்சு எடுத்துக்கோங்க. அதான் அளவு. இப்போ நான் திரும்பவும் சொல்கிறேன். 1 கப்பு கவுனி அரிசி, அரை கப்பு கொள்ளும் பார்லியும் சம அளவு, 1/4 கப்பு, அரை கப்புலேயும் 1/4 கப்பு கருப்பு உளுந்து. சரிங்களா? 10 கிராம் மிளகு ஜீரகம், அதாவது 1 டேபிள் ஸ்பூன் நல்லா குவிச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்துட்டு பொடி பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கணும். இதை நீங்கள் நிறைய அளவில் செய்கிறீங்க அப்படின்னா மிஷினில் கொடுத்து கூட நீங்கள் வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம ஒன்று ஒன்றா வறுத்தரலாம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுக்கக்கூடாது. எப்போவுமே ஒன்றுத்துக்கும் வறுக்கிற டைம் மாறுபடும். இப்போ ஃபஸ்ட்டு கருப்பு உளுந்த நல்லா செவக்க பொடிக்கெல்லாம் வறுப்போம் இல்லையா, அந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்லியை சேர்த்துடலாம். பார்லி அரிசி வறுக்கிற மாதிரி தான். நம்ம கஞ்சிக்கெலாம் அரிசி வறுப்போம் இல்லையா, அந்த மாதிரி அரிசி எப்படி பொரிஞ்சு வருமோ அந்த அளவுக்கு. ஆனால் ஸ்டவ் மட்டும் இது எல்லாத்தையும் வறுக்கும் பொழுது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பார்லியும் அதே மாதிரி வறுத்து எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ இதுக்கப்புறம் நம்ம கொள்ளை சேர்த்துக்கலாம். கொள்ளில் நான் ஏற்கனவே நிறைய ரெசிபீஸ் போட்டிருக்கேன். கொள்ளு பருப்பு கடையல், கொள்ளு ரசம், கொள்ளு பொடி அப்படின்னு. கொள்ளு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதை அடிக்கடி நீங்கள்
வேறு ஒரு விதமாக கூட சாப்பாடாக செஞ்சு சாப்பிட்டுட்டு வரும்பொழுது ரொம்பவே வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதில் ஜாஸ்தியாக இருக்குது. கொள்ளு வந்து பொரியும், அப்படியே குண்டு குண்டாக ஆகிடும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடணும். இப்போ போட்டிருக்கிற கொள்ளு உருண்டையாக ஆகிடும். அதுதான் வந்து அது வறுபட்டுடுச்சுன்றது கரெக்ட் ஸ்டேஜ். ஸோ அந்த ஸ்டேஜில் அதையும் எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து கவுனி அரிசியை சேர்த்துடலாம். கவுனி அரிசியை 1 கப்பு அதை நான் இப்போ சேர்த்துட்றேன். கவுனி அரிசி வறுக்கிறது வந்து எப்படி வரும்னா வெள்ளை வெள்ளையாக ஆகும். அதனுடைய நுனிப்பகுதிகள்லாம் வெள்ளை வெள்ளையாக ஆகும். அரிசி வந்து வறுபட்டுடுச்சுன்றதை நம்ம அப்போ தான் தெரிஞ்சுக்கணும். இது கூடவே மிளகு ஜீரகத்தையும் நம்ம சேர்த்துடலாம். அந்த வானல் சூடு அரிசி வறுக்கிற அந்த சூட்லேயே வந்து அதுவும் வறுபட்டு வந்துடும். நமக்கு நல்ல வெள்ளை வெள்ளையாக அப்படியே நுனியெல்லாம் ஆகும். அப்போவே வந்து அது வறுபட்டுடுச்சுன்றது நமக்கு தெரியும். மேக்ஸிமம் வந்து ஒரு 2 மினிட்ஸ் தான் இந்த கவுனி அரிசி வறுக்கிறது. ஸோ இப்போ இதையும் வறுத்தாச்சு. இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம பொடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஈடு நான் பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். திருப்பி அடுத்த ஈடையும் பொடி பண்ணி இது கூட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். நான் முன்னமே சொன்ன மாதிரி தான், நீங்கள் இது அதிக அளவில் வறுத்து பொடி பண்ணுறீங்கன்னா மிஷினில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அரைச்சி கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம், நிறைய மெம்பர்ஸ் இருக்கிற வீட்டில். இப்போ இது வந்து ஒரு 2 பேர் இந்த கஞ்சியை பயன்படுத்த போகிறீங்கன்னா இந்த மாதிரி வறுத்து இந்த மாதிரி வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக அளவுகள் எடுத்து இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுவே பாருங்கள் உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ இது கஞ்சி எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை நம்ம அடுத்து பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு ஆளுக்கு தான் இப்போ நான் இந்த கஞ்சி உங்களுக்கு சொல்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1.25 டேபிள் ஸ்பூன் கஞ்சி பவுடரை சேர்த்துட்டு நல்லா வந்து கட்டிகள் இல்லாமல் ஃபஸ்ட்டு கலந்து விட்டுடுங்க. நம்ம இதுக்கப்புறம் இது நல்லா கொஞ்சம் கொதித்து பாதி வெந்துட்டுருக்க ஸ்டேஜில் பூண்டு பல் ஒரு 4 பூண்டு பல்லை தோல் உரிச்சிட்டு தட்டிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து பூண்டை வந்து இது கூடவே நம்ம வறுத்து அரைச்சிக்கலாமான்னு கேட்பீங்க. அதை விட இப்படி பச்சையாக சேர்த்து வேக வச்சு அதை மென்று சாப்பிடும்பொழுது இன்னுமே உடம்புக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பும் இப்போயே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விடுங்க. இதிலேருந்து 2 நிமிஷம் கொதிச்சா போதும். ஏற்கனவே வந்து ஒரு 5 நிமிஷம் இந்த கஞ்சி கொதித்து வெந்து வந்துருச்சு. வெந்து கொதித்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த உப்பு சேர்த்து கொதித்ததுக்கப்புறம் இறக்கிடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்படி கட்டியாக தான் இருக்கும். நீங்கள் மோர் கலந்தோ இல்லை தண்ணி கலந்தோ உங்கள் விருப்பம் போல் நீங்கள் குடிக்கலாம். இப்போ நைட்டில் இதை டின்னரை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை குடிக்கிறீங்கன்னா மோர் வேணான்னு நினச்சிங்கன்னா தண்ணி கலந்து நீங்கள் குடிச்சிக்கலாம். காலை நேரத்தில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக இதை குடிக்கிறேன்னு நினச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் வந்து இப்படியே மோர் கலந்து குடிச்சிட்டு வாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வெயிட் லாஸ் ட்ரிங்க்கோட இதையும் சேர்த்து நீங்கள் ஒரு நாள் ட்ரிங்க்கும் ஒரு நாள் இந்த கஞ்சியும் சாப்பிட்டுட்டு வரும்போது நீங்கள் உடம்புல வெயிட் குறையிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.